சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாக அறிந்திருக்கின்றேன், நன்றாக அறிந்திருக்கின்றேன். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. இன்னைக்கு தேவன் எதை கவனிக்கிறாருன்னா, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை இன்னைக்கு தேவன் கவனிக்க விரும்புகிறார். அந்தரங்கத்தில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியரங்கமாக அருமையாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை அந்தரங்கத்தில் சரியாக இல்லை. அநேகருடைய வெளியரங்கமாக ரொம்ப நல்லா பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை தேவன் அந்தரங்கத்தை பார்க்கும்போது அது எப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லா இல்லை. அப்போ தேவன் எதை வச்சு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அப்படி அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்படி அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குது. அப்போ அந்த அந்தரங்கமான வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் கர்த்தர் வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் நம்ம இப்படி பார்க்குறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம இப்படி பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். எப்போ ஒரு வெளிப்படையில் ஆசீர்வாதமாக காண முடியும்? எப்போ வெளியரங்கமாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளியே தெரியும். இப்போ இந்த காலையில் கர்த்தர் அநேகர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அநேகர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது அநேகருக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அநேகர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம அந்தரங்கமான வாழ்க்கை சரியாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி வெளியரங்கமாக காக்கக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கிறதை போல பார்க்கக்கூடாத, யாருமே காணக்கூடாத, யாருமே பார்க்கக்கூடாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்குதா? அதை தான் இன்றைக்கி நம்ம காலையில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். யாருமே பார்க்காத ஒரு வாழ்க்கை, யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை, யாருமே தெரிஞ்சிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, யாருமே தெரிஞ்சிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை, மறைவாக இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா கவனித்து பார்க்குறாராம். அப்போ அந்த மறைவில் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறோம்? வெளியரங்கமாக இருக்கிறத வச்சு தேவன் என்ன செய்யறதில்லைன்னா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஒரு மனிதனை தண்டிக்கிறதும் இல்லை. அவனுடைய தண்டிப்பாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் வெளியரங்கமாக எப்படி பாடுறாங்க, எப்படி ஆராதிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க என்பதை வச்சு தேவன் என்ன செய்யறது இல்லைன்னா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. மாறாக அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது,
யாருமே பார்க்காத அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, யாருமே கண்டுபிடிக்க முடியாத அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் வெளியரங்கமாக தேவன் என்ன செய்ய முடியும்னா ஒரு நபரை ஆசீர்வதிக்கிறதை வெளியரங்கமாக என்ன சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிக்கணும், அந்தரங்கம் சரியில்லைன்னு புரிஞ்சிக்கணும். அந்தரங்கம் சரியில்லை, யாருக்கும் தெரியாத வாழ்க்கை சரியாக இல்லை. அதனால் கர்த்தர் வெளியரங்கமான பதில் என்ன செய்யலை, கொடுக்கல. பாடம் அழகாக சொல்கிறார். இது யார் சொல்கிற வார்த்தை? மற்ற 6:6 ஆண்டவரே நேரடியாக சொல்கிற வார்த்தை என்னென்னு, உன் அந்தரங்கத்துக்குள் பிரவேசி, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா பார்க்குற மாதிரி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாக என்ன செய்வார், பதில் கொடுப்பார். அப்போ வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அந்தரங்கம் சரியாக இருக்கணும். அந்தரங்க வாழ்க்கை சரியாக இருக்கணும். அந்தரங்கன்னா புரியுதானே? அந்தரங்கன்னா மனது உள்ளான வாழ்க்கை, நம் நினைவு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தை நம்ம யோசிக்கிற யோசனை, இவைகள் சரியாக இருந்துச்சுன்னா வெளியரங்கமான ஆசீர்வாதம் சரியாக இருக்கும். வெளியரங்கமாக ஆசீர்வாதம் தெரியல, மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு என்னை தேவனை ஆசீர்வதிக்கலைன்னா என் அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் நம்ம பண்ண வேண்டாம், ஆராய்ச்சி ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு என்னை பிளெஸ்ஸிங்காக வச்சுருக்காரா, என்னை ஆசீர்வதிக்கிறது மற்றவர்களுக்கு தெரிகிறதா, அப்போ மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா என் அந்தரங்கமான வாழ்க்கை சரியாக இருக்குது. அதேபோல் மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் யாருக்கு தெரியுது? கர்த்தர் கவனித்து பார்க்குறார். ஓகே, என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை சரியாக இருக்குது, வெளியரங்கமாக கர்த்தனை செய்கிற ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கை வெளியரங்கமாக சூப்பராக இருக்கும். வெளியரங்கம் எப்படி இருக்கும்? ரொம்ப பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னா அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லை. அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லைன்னா, மறைவாக இருக்கிற வாழ்க்கை சரியில்லைன்னா வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. எதிர்பார்க்கிறது அவனுடைய விருப்பம், எதிர்பார்க்கிறது அவனுடைய உரிமை. அவங்க எதிர்பார்க்கலாம், ஆனால் என்ன செய்யாதுன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போ வெளியரங்கமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னா என் அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் எதை வச்சு ஆசீர்வதிக்கிறவர்? அந்தரங்க வாழ்க்கையை வச்சு ஆசீர்வதிக்கிறவர். தண்டிக்கிறதா இருந்தாலும் அந்தரங்கத்தை வச்சு தான் தண்டிக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனமானு பாருங்கள். 16 இல்லை 17? 16வது வசனம். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து, அப்படின்னா தேவன் எதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார் அப்படின்னா வெளியரங்கமாக நீ என்ன செஞ்ச அப்படின்றத வச்சு செய்யலை. வெளியரங்கமாக நீ என்ன செஞ்ச, வெளியரங்கமாக எப்படி நடந்துக்கிட்ட, வெளியரங்கமாக எப்படி பேசின, எப்படி பார்த்த, என்ன செஞ்ச, அதை வச்சு கர்த்தர் என்ன செய்யலைன்னா ஒரு மனிதனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலை. எதை வச்சு பண்ணுறாரு? மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன செய்கிறார்னா நியாய தீர்ப்பு செய்கிறார். எனக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்போ வெளியரங்கமாக வெறும் பிரசங்கம் பண்ணுறது, நல்ல பிரசங்கம் பண்ணலாம். வெளியரங்கமாக பிரசங்கம் பண்ணுறது என்ன பண்ணலாம்? நல்ல பிரசங்கம் பண்ணலாம். இதை சங்கீதம் 50 பார்த்தீங்கன்னா அழகாக ஆண்டவர் எச்சரிப்பார். சங்கீதம் 50 16-17 பார்த்தீங்கன்னா தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும். அப்படின்னா இவருடைய வாழ்க்கை வெளியரங்கமான எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணுறார், ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணுறார், ரொம்ப அருமையாக பாடுறார், ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறார், ரொம்ப அருமையாக பேசுகிறார், ரொம்ப அருமையாக பாடுறார். எல்லாமே ரொம்ப வெளியரங்கமாக சூப்பர்.
வெளியரங்கமான வாழ்க்கையை பார்க்கும்போது, நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும்போது எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் கண்டிக்கிற அளவுக்கு. எதை பார்த்து? கர்த்தர் துன்மார்க்கனை நோக்கி என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்னப்பா நியாயம்? அப்போ நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்கிறது யார்? ஊழியம் செய்கிற ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு, இல்லை வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்தவங்களாக இருக்கலாம். அவன் வெளியரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குது? குட் ப்ரீச்சர், ஒரு அருமையான பிரசங்கியா. ஆனால் அந்தரங்க வாழ்க்கை பார்த்து கர்த்தர் கேட்குறா, நீ ஒரு துன்மார்க்கம்பா, உனக்கு நீ ஒரு துன்மார்க்க. என் நியாயப்பிரமாணத்தை எப்படி நீ எடுத்துரைக்கிற? இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லின்னு வரார். என்ன சொல்லின்னு வரார்? வாசிக்கலாம். சிற்றையை நீ பகைத்து, அப்படின்னா வார்த்தையை நீ சொல்ற, அந்த வார்த்தை நீ என்ன செய்யறதில்ல, எடுத்துக்கிறது இல்லை. அப்போ தேவன் என்ன பார்த்தாரு? தேவன் எதை பார்த்தவனை கடிந்து கொள்றார் அப்படின்னு சொன்னால், வெளியரங்கமாக பேசுறத வச்சு இல்லை. வெளியரங்கமாக நல்லா பேசுகிறார், அருமையாக பேசுகிறார். இந்த வசனம், அந்த வசனம், அந்த புஸ்தகம், இந்த புஸ்தகம், பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் அப்படியே என்ன செய்யணும், வசனம் ஆட்கள் பேராக அடிக்கின்னு வர்றாரு. நல்ல வசனங்களாக சொல்கிறாரு. வசனம் சொல்கிறது பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் அந்தரங்கம் சரியில்லையே. அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லையே. அப்போ அந்தரங்கமான வாழ்க்கை சரியாக இருந்தால் கர்த்தர் எல்லாரும் பார்க்கத்தக்கத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். அப்போ எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இல்லைன்னா நான் என்ன புரிஞ்சுக்கலாம்? என் அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ நம்ம ஒன்றும் இதை தேவன்கிட்ட போராட வேண்டியது, ஒன்றும் என்ன செய்யணும், ஒன்றும் போராட வேண்டியது, ஒன்றும் நம்ம இது பண்ண ஒன்றும் கிடையாது. வெளியரங்கம் மற்றவர்கள் பார்க்குற அளவுக்கு என்னை தேவனை ஆசீர்வதிக்கலை, இல்லை என்னை ஆசீர்வதிக்கிறது மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு தேவன் என்ன செய்யலை, என்னை ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் அழகாக புரிஞ்சிக்கலாம். என் அந்தரங்கத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். வெளியரங்கமாக நம்ம பேசுகிறத எந்த அளவுக்கு கவனிக்கிறாரோ அதே போல் நம்ம அந்தரங்கமான வாழ்க்கையும் தேவன் என்ன செய்கிறார்னா கவனிக்கிறார். அந்தரங்கமான வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். உள்ளான வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். உள்ளான வாழ்க்கை சரியில்லை, உள்ளான வாழ்க்கை தேவன் விரும்புகிற மாதிரி இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை நம்ம வெளியரங்கமாக நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ளான வாழ்க்கை இல்லைன்னா 100% அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வாய்ப்பே கிடையாது. எது? வெளியரங்கமாக நம்மளை பார்க்குறாரு இல்லையா, அந்த வெளியரங்கமாக பார்க்குற அந்த வாழ்க்கை அந்தரங்கத்தில் பார்க்கும்போது வெளியே பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அந்தரங்கம் என்ன இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. வெளியரங்கமாக இருக்கிற வாழ்க்கைக்கு ஏற்றபடி அந்தரங்கமான வாழ்க்கை இல்லைன்னா 100% அந்த நபரை தேவன் ஆசீர்வதிக்க வாய்ப்பே கிடையாது. 100%, 1%, 2% 100% ஆசீர்வதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை? ஏன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது இல்லை? ஏன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம்? அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை சேர்த்து படிக்க பார்க்கலாம். விசுவாசித்தார்கள். அடுத்த வசனம். இப்போ இயேசு அப்படி இருந்தோம். எப்படி இருந்தோம்? இயேசு சொன்னதை ஜனங்கள் விசுவாசித்திருந்தும் எல்லாரையும் அவர் சின்ன பிள்ளைகளை அறிஞ்சிருக்கிறாரு, வாலிப பிள்ளைகளையும் அறிஞ்சிருக்கிறாரு, ஆண்களையும் அறிஞ்சிருக்கிறாரு, பெண்களை அறிஞ்சிருக்கிறார், எல்லாரையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு ஆளை கூட அவர் என்ன செய்யலை, ஒரு ஆளை கூட அவர் பாக்கியப்படலை. அத்தனை பேரையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு ஆளை இன்றைக்கி எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு போட்டு தட்டினா அப்படி மொத்தம் டேட்டா மொத்தம் அவங்களுடைய லிஸ்ட்டும் காட்டிடுமோ, அதை போல் ஆண்டவர்கிட்ட எல்லாரை பற்றி அறிஞ்சு உள்ளே வச்சிருக்கிறார். அவங்க பட்டனை தட்டினா போதும் மொத்த அவங்களுடைய லிஸ்ட்டும் வெளியில் வந்துடும். அவங்க என்ன வெளியில் இருக்கிற லிஸ்ட்டு மட்டும் இல்லை, அவன் அந்தரங்கத்தில் எப்படி பார்த்தான், எப்படி யோசித்தான், எப்படி நினச்சான், இப்படி பார்க்கும்போது என்ன சிந்திச்சான், என்ன யோசித்தான், என்ன நினைவு இருந்துச்சு, என்ன எண்ணம் வந்துச்சு, என்ன ஆசை வந்துச்சு, என்ன விருப்பம் வந்துச்சு என்று சொல்லி அவன் யோசிக்கிற யோசனைகளை அறிந்திருக்கிறான்.
இதனால தான் எபிரேயராக்கியோன் இப்படி எழுதுறார். எப்படி எழுதுறார்? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த எபிரேயராக்கியோன் இப்படி எழுது, வேத வசனமானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதாயும், வேத வசனமானது எந்த பட்டயத்திலும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானதாயும், ஸோ நம் நினைவுகள் எண்ணங்களை வகையறுக்கிறதாயும் என்ன செய்கிறது இருக்கு. தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் 6 தானே, 4 எபிரேயர் 4:12 எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும், அதான் பிரச்சனை. எனக்கு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. நீ ஒன்ன கூட அவருக்கு மறைக்க முடியாது. நீ நினைக்கிற நினைவை கூட மறைக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு நினைவுகளை ஈஸியாக மறைச்சிடலாம், ஆசைகளை ஈஸியாக மறைச்சிடலாம், யோசனைகளை ஈஸியாக மறைச்சிடலாம். வெளியரங்கமாக சூப்பராக பேசிட்டு ஆனால் அந்த ரங்கத்தில் பயங்கர மோசமான எண்ணங்களை மனுஷனுக்கு தெரியாமல் ஈஸியாக மறைச்சிடலாம். நான் அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு நீ மறைச்சிடலாம்ப்பா, ஆனால் தேவனுக்கு முன்னால் அத்தனையும் எப்படி இருக்குன்னா வெளியரங்கமாக இருக்குது. ஒன்றும் மறைவாக கிடையாது, ஒன்றும் மறைக்கவே முடியாது, ஒன்றும் மறைக்கவே முடியாது. ஏன் 6 பேரை ஏன் ராஜாவை இராதபடி தள்ளி விட்டாரு? ஏன் கடைசியால தாவீதை ஏன் தெரிந்துக்கிட்டாரு? அவன் வெளியே சூப்பராக இருக்கிறான், ஆனால் உள்ள சரியில்லை. வெளியே சூப்பராக இருக்கிறான், ஆனால் உள்ள சரியில்லை. இன்னைக்கு உள்ளம் எப்படி இருக்குது? உடைய நினைவுகள் எப்படி இருக்குது? உடைய ஆசைகள் எப்படி இருக்குது? உடைய விருப்பங்கள் எப்படி இருக்குது? அந்த மறைவான இருக்கிற எண்ணங்களை வச்சு தான், சிந்தனைகளை வச்சு தான் தேவன் என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னால், வெளியரங்கமாய் மற்றவர்கள் பார்க்கத்தக்க அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். மற்றவங்க பார்க்கும்போது ஆசீர்வாதமாக இல்லையே அப்படின்னு சொன்னால் அந்தரங்கத்தில் அவங்க சரியாக இல்லையேன்னு அர்த்தம். அவ்வளோதான். மற்றவங்க நம்மளை பார்த்து ஆசீர்வாதமாக இல்லையேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்தரங்கமாக சரியாக இல்லையேன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. வேற நோ டவுட். நீ ஒன்றும் யோசிக்க வேண்டிய ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் நீ பண்ண வேண்டாம். வெளியரங்கமாக மற்றவர்களை பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கு முன்னால் சரியாக இல்லை. ஆனால் மனுஷன் மட்டும் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். மனுஷன் பார்த்துட்டு நம்மளை பார்த்து ஒரு சின்ன குறை சொல்லாத அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஓஹோ ஆகான்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு மனுஷன் எல்லாருக்கும் மணி இருக்கும். ஆனால் தேவன் நம்மளுடைய மணி இருக்குமான்னு பார்க்கணும். அப்போ நம்ம மனுஷனெல்லாம் ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை ஆஹா ஹோஹோன்னு பாராட்டிட்டு கர்த்தர் பார்த்து சரியில்லடான்னு சொல்லிட்டு என்னாச்சு? ஒன்றுமே முடிஞ்சு போச்சு. ஆனால் உலகமே நம்மளை சரியில்லைன்னு சொல்லி கூட கர்த்தர் சார் குட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த மனிதனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, மற்றவர்களை பார்க்குற அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனை எதை வச்சு ஆசீர்வதிக்கிறார்? அந்தரங்கத்தை வச்சு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்தரங்கம் சரியாக இருந்தால் ஆசீர்வாதம் சரியாக இருக்கும். அந்தரங்கம் சரியாக இருந்தால் ஆசீர்வாதம் சரியாக இருக்கும். அந்தரங்கமான வாழ்க்கை சரியாக இல்லைன்னா நீ என்னதான் ஆசையை கட்டி பிடிச்சி அழுது புரண்டாலும், நீ கத்தி கதறி ஓடமிட்டு ஒப்பாரி வச்சு அழுதாலும் ஆசீர்வாதம் துளி அளவு கூட நமக்கு கிடைக்காது என்பதை வேதத்தில் நம்ம கவனிச்சுக்கலாம், வேதம் வாழ்க்கையில் நம்ம கவனிக்கலாம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார், அந்தரங்கத்தை தேவன் பார்க்கிறார். மறைவான வாழ்க்கையில் கர்த்தர் கவனம் செலுத்துகிறார். வெளியரங்கமான வாழ்க்கை பார்த்தாலே தெரியும், ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையை கவனிச்சாதான் தெரியும். அந்தரங்கமான வாழ்க்கையை கவனிச்சாதான் தெரியும். அந்தரங்கமான வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறான். என்ன நினைக்கிறான், என்ன யோசிக்கிறான், ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்ன யோசிக்கிறான், என்ன நினைக்கிறான், என்ன பார்க்கிறான், எப்படி பார்க்குறான் என்பதை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கவனிக்கிறார். எப்படி பார்க்குறான், எப்படி எப்படி என்ன நினைச்சுன்னு பேசுகிறான், எப்படி பேசுகிறான்னு பார்க்கல, என்ன நினைச்சுன்னு பேசுகிறான், என்ன யோசனையில் பேசுகிறான், என்ன ஆசையில் பேசுகிறான், என்ன விருப்பத்தில் பேசுகிறான், என்ன தாட்டில் பேசுகிறான். இவன் இந்த பேசும்போது என்ன நினைவு உள்ளே இருக்குது.
இப்போ நான் பேசினுக்கிறேன் அப்படின்னா இப்போ தேவன் என்ன எப்படி பார்க்குறாரு? நான் பேசுகிற வார்த்தையை பார்க்கல, என்ன நினச்சிக்கின்னு நான் வெளியில் பேசுகிறேன். என்ன நினைவுகளோடு கூட நான் வெளியில் பேசுகிறேன், என்ன நினைவுகளோடு கூட வெளியே நான் செயல்படுறேன். உள்ளுக்குள்ளே நிறைய ஆசைகளை வச்சுட்டு வெளியரங்கமாக ஆசையை இல்லாததை போல பேசுகிறேன்னா, இல்லை உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஆசைகளையும் எண்ணங்களையும் நினைவுகளை வச்சுன்னு தப்பான எண்ணங்களை வச்சுன்னு வெளியரமாக பேசுவது மட்டும் அப்படி ரொம்ப நல்லா பேசுகிறேன்னா, இல்லை வெளியில் எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதே நினைவுகள் தான் உள்ளேயும் இருக்கிறதா என்பதை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? நம்மளை அலசி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க விரும்புகிறார். என்ன பார்க்க விரும்புகிறாரு? ஆராய்ஞ்சு பார்க்குறதுனா எப்படி? இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, என்ன செய்வாங்க? ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? இந்த பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க? ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணணும். அதான பிஹெச்டி. ஆராய்ச்சி பண்ண தானே பிஹெச்டி இல்லையா? அப்போ ஆராய்ச்சி பண்ணணும். இது எப்படி, இது என்ன, இது ஏது, இது எப்படி என்பதை குறித்து என்ன செய்கிறாரு? ஆராய்ச்சி. நம்மளோட தேவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா? ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆராய்ச்சி வச்சிருக்கிறான்னு சொல்றதை விட ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறார். யாரு? நம்மளை ஒவ்வொருவரையும் குறித்து ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு? ரிப்போர்ட்லாம் எழுதி கிளீனாக என்ன பண்ணிருக்கிறாரு? நோட்டு போட்டு வச்சுட்டுருக்கிறார். எப்போ? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நோட்டு போட்டு வச்சுட்டார் இல்லையா? அதை அவர் பார்க்குறார். கர்த்தருக்கு பயப்பட ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரதை கேட்பார்னு இல்லை, பேசினா கேட்கணும் தானே. பேசினா ஒருத்தர் பேசிக்கிறாங்க, கர்த்தர் கேட்டார், அப்படி தானே இருக்கணும். ஆனால் எப்படி கேட்குறாரா? கவனித்து கேட்குறாராம். எப்படி கவனித்து? உள்ள என்ன நினைக்கிற, வெளியே என்ன பேசுகிற, உள்ள என்ன யோசிக்கிற, வெளியே என்ன பேசுகிற, வெளியில் பேச்சுக்கும் உள்ள யோசனைக்கும் சரியாக இருக்கா, வெளி யோசனைக்கும் உள்ள பேச்சுக்கும் சரியாக இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாராம். அந்த ஆராய்ச்சியில் நம்மளை கொடுத்த நல்ல ரிசல்ட் வந்துடுச்சுன்னா எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நம்மளை ஆசை வச்சிருவார். அந்த ஆராய்ச்சியில் நம்மளுக்கு ஒரு ராங் ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா, நீ என்னதான் குதிச்சாலும், நீ எத்தனை வருஷம் சபையில் நீ உட்கார்ந்துருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் என்னவே இருக்காதுன்னா சம்பந்தமே இருக்காது. மற்றவங்களை பார்க்குற அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா ஆசீர்வதிக்கவே முடியாது என்பதை இந்த காலையில் தீர்க்கமாக அறிந்துக்கணும். அப்போ அப்படி ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா என் அந்தரங்கம் சரியாக இல்லை, என் அந்தரங்கம் சரியில்லை. அப்போ யோபு குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? யோபுவை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? இப்போ பிசாசு வந்த பிறகு போய் ஆராய்ச்சி பண்ணலை, ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுட்டாரு? ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 1:6-7 பாருங்க. ஒரு நாள் நின்றபோது சாத்தான் அவர் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து என்றான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய, அப்ப பிசாசையும் தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, தேவனையும் தேவனை அறிஞ்சு தேவ மனிதனாகிய யோபையும் தேவனை அறிஞ்சு வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ சாத்தானை தானே கேட்டானா? இப்போ சாத்தா வந்து நான் யோபை கொஞ்சம் சோதிச்சு அப்படி தானே கேட்டானா? ஒன்றும் கேட்கல. அவன் நிற்கும் போதே சொல்லிட்டார், ரிசல்ட்டை கையில் கொடுக்குறார். என்னது? நீ இதுக்கு தானே வந்திருக்கிற, நீ இதுக்கு தானேப்பா வந்திருக்கிற. இப்போ மேலே என்ன கேட்ட, எங்கேருந்து வர? நான் பூமியெல்லாம் சுற்றிட்டு வரேன். உடனே என்ன சொல்லணும்? சரி என்ன விஷயம் அப்படி தானே கேட்கணும். சரி நீ வந்த விஷயம் என்னப்பா அப்படி தானே கேட்கணும். மேலே என்ன கேட்குறாரு? எங்கேருந்து வரேன்னு கேட்டார். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஊர் உலகமெல்லாம் என்ன பண்ணிட்டு வரேன், சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா? உடனே சரிப்பா என்ன விஷயம் அப்படி தானே கேட்கணும். என்ன விஷயமா வந்திருக்கிற, என்ன வேணும், என்ன மேட்ரு அப்படி தானே கேட்கணும். ஆனால் உடனே என்ன சொல்கிறாரு? என்னப்பா யோபு மேலே கவனம் வச்சியா, யோபை கொஞ்சம் கவனிக்கிறியா, அவன் யோபை கொஞ்சம் சோதிக்க பார்க்குறியா? அப்போ அவனை பற்றி தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு? பிசாசை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, ஜனங்களை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதான் யோவானில் வாசித்தோம். அவர் எல்லாரையும் குறித்து என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அப்போ எல்லாரையும் என்ன அர்த்தம்? பிசாசையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, தம்முடைய ஜனத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால நீ யார் என்ன செய்வானா, ஒன்றும் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் நீ கொடுக்க வேண்டாப்பா, அவருக்கு எல்லாரை பற்றியும் தெரியும்.
அவர் எல்லாரை பற்றியும் அவருக்கு என்ன தெரியும். அதை தெரிஞ்ச உடனே சொல்கிறார், அப்படியாப்பா யோபு மேலே கவனம் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி யோபு எப்படிப்பட்டவா வாப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆல்ரெடியே யோபுவை ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டார். எப்படி வச்சுட்டார்? வாசிக்கிற அடுத்த வார்த்தை, உத்தமன். கர்த்தர் சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ. ரிசல்ட்டை கையில் வச்சிருக்கிறார் பாருங்க. நான் அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அவனை பற்றி யோபுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சு அறிஞ்சு வச்சேன்னு இல்லை, ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஆராய்ச்சி ரிசல்ட்டை பாரு. அந்த ஆராய்ச்சியில் வந்த ரிசல்ட்டை கொஞ்சம் பாரு. இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தால் ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லையா, சுகர் எவ்வளோக்குது, யூரின் எவ்வளோக்குது, யூரியா எவ்வளோக்குது, எதோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையா. அது போல் என்ன செய்கிறாரு அப்படின்னா 5-6 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காரு பாரு. அவன் யார்? அப்படி யோபு ரத்தம் எடுத்துட்டார். பார்த்தா உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், பூமியில் அவனை போல ஒருத்தனமே கிடையாதுப்பா அப்படி லிஸ்ட் கையில் வச்சுட்டாரு பாருங்களேன். ஏன்னாக்கா நான் ஏற்கனவே அவனை பற்றி என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஆராய்ச்சியில் நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அந்த தேசத்திலே அவனை போல யாருமே இல்லாத அளவுக்கு அவனை எப்படி வச்சிருக்கிறேன், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ யோபுவை ஆசீர்வதிச்சது யாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊத் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிகிற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஏன்? அப்படி அந்தரங்கமான வாழ்க்கை சரியா இருக்கு, அவ்வளோதான். நீ என்ன வேணா செஞ்சு பார்த்துக்கோ போப்பா, நீ என்ன வேணா என்னன்னா எப்படி அப்பனா அப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே எப்படியெல்லாம் அவரை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட்டை கையில் எடுத்துட்டார். ஏற்கனவே யோபுவை என்னவெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி, சரி எப்படி ஒரு உத்தமன் எப்படி தெரியும்? இப்போ 75 வருஷம் ஆபிரகாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார் இல்லையா. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாரா. இப்போ சோதிச்சது பிறகு தான் என்ன சொல்கிறாரு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யார், கர்த்தருக்கு பயப்படுறவன்னு சொல்லிட்டார் இல்லையா. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு என்ன அடையாளம், உன் பிள்ளைய போய் வெட்டணும் அப்படி தானே. இப்போ யோபுக்கு என்ன சொல்கிறாரு, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொல்கிறாரா. யோபுடைய ரிசல்ட் ஒரு ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு, அவன் தேவனுக்கு பயம். அப்போ தேவனுக்கு பயப்பட யாருக்கு சொல்ல கொடுத்த சர்டிஃபிகேட்டு, ஆபிரகாமுக்கு. எப்படி கண்டுபிடிச்சாரு, அவர் சொன்னதை அப்படியே செய்ய முடியாததை செய்ய சொல்கிறாரு, அவர் செய்கிறார். அப்போ தான் என்ன சொல்கிறாரு, ஓ நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டார் இல்லையா. அப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு. அப்போ யோபு என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே சோதிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ தான் சோதிக்கிறதுக்கு வரப்பா, நான் என்ன செஞ்சிட்டேன், நான் ஆல்ரெடி அவனை எல்லாத்தையும் என்ன பண்ணி பார்த்துட்டேன். எப்படியெல்லாம் அவனை அலசினமோ, எப்படியெல்லாம் அவனை அடிக்கணுமோ, எப்படியெல்லாம் நெருக்கணுமோ, எப்படியெல்லாம் உருட்டணுமோ, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் ரிசல்ட் என்ன வரல, ஒரு ராங் ரிசல்ட் வரல. இப்போ யோபனை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். எப்படி அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அவனை எப்படியெல்லாம் நான் உருட்டணுமோ உருட்டி பார்த்துட்டேன். எப்படியெல்லாம் இப்போ உருட்டா நீ என்ன பண்ண உருட்ட போற, நான் செய்யாத உனையா நீ போய் செய்ய போற இல்லையா. சத்துருக்கு என்னன்னாக்கா எங்கேயோ ஒன்று செய்யறதுனா அடுத்தது அவன் என்ன செய்வான், அவன் செய்வான் இல்லையா. தேவன் என்ன செய்வாருன்னா ஒன்று செய்தா இன்னொருத்தர் செய்ய மாட்டார், அங்கே வேற மாதிரி செய்வார். ஆனால் பிசாசு என்ன செய்வான், எங்கே பிடிச்சாலும் ஒன்று தான் செய்வான். எங்கே பிடிச்சாலும் இந்த மார்க் 9 ஒரு பையனை பிசாசு பிடிக்கும் இல்லையா. இந்த மார்க் ஒரு பையனை பிசாசு பிடிக்குமா. அவங்க அப்பா என்ன சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட வந்து இவனை எங்கே பிடிச்சாலும் சரி, ஒன்று எங்கே தள்ளுது, தண்ணியில் தள்ளுது, இல்லைன்னா எங்கே தள்ளுது, நெருப்பில் தள்ளுது. இது வேற எங்கே தள்ளுச்சா, சம்பளம் தெரியுதானே வந்து இது பண்ணா. இப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறார் வந்து, ஐயா என் பையனை என்ன பண்ணுது, ஒரு பிசாசு பிடிக்குது, பிடிச்சவனை என்ன செய்யுது, ஒன்று நெருப்பில் தள்ளுது, இல்லைன்னா தண்ணியில் தள்ளுது. இதை ரெண்டை தவிர ஒன்று தள்ளனா நெருப்பில் தள்ளுது, இல்லைன்னா தண்ணியில் தள்ளுது. இதை தவிர என்ன செய்யறது அல்லது வேறு இங்கே அவனை தள்ளலை இல்லையா. அப்போ செஞ்சதை தான் அவன் என்ன செய்ய முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ செஞ்சதை தான் செய்ய போகிற. உனக்கு செஞ்சது உனக்கு எப்படி தெரியும், நான் செஞ்சதை பார்த்து தான் நீ ஒன்று என்ன செய்ய போகிற. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அவனை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுமோ அப்படியெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன். எப்படியெல்லாம் யோபுவை ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்த விதங்களெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். அப்படின்னா எப்படி நெருக்கணும், எங்கே உடைக்கணும், எங்கே கிள்ளணும், எங்கே குத்தணும், எங்கே எடுக்கணும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அப்போ நான் செய்யாதவன் என்ன செய்ய போகிறது இல்லை, நீ செய்ய போகிறது இல்லை. அப்போ ஏன் யோபுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்டோட தேவன் இருக்கிறா. நான் ஏற்கனவே பற்றி என்ன பண்ணிட்டேன்,
நான் ஏற்கனவே அவன் இதெல்லாம் செஞ்சு நடத்திட்டேன். இந்த பாதை என்ன பண்ணி வந்துட்டேன், நடத்திட்டு வந்துட்டேன். இப்போ யோசேப்பை முதல் முறை குழியில் போடுறாங்க இல்லையா, முதல் முறை குழியில் போடுறாங்க இல்லையா. இப்போ ரெண்டாவது முறை யாராவது வந்து நான் யோசேப்பை குழியில் போடுறேன்னா யோசேப்பு என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒரு பிரச்சனையுமே, நான் அந்த குழியை நான் என்ன செஞ்சுட்டாள், நான் பார்த்துட்டு வந்தாள், எனக்கு இந்த குழியில் பெரியவன் பெருசா ஒன்றும் கிடையாதுப்பா இல்லையா. குழியிலேருந்து வெளியே வந்தா ஜெயிலுக்குள்ள போக ஒரு ஃப்ரீயாக இருக்கிறாரு. குழியிலுக்குள்ள புள்ள போனதுனால தான் ஜெயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கிறாரு, அதை பற்றி எந்த ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறாரு. ஐயோ என்ன குழந்தை பிடிக்க போட்டாங்களே, எனக்கு போட்டாங்களே, ஏன் அந்த ஃபீலிங் அவருக்கு வரல, நான் ஏற்கனவே குழியை பார்த்துட்டு வந்த ஆளுப்பா ஏற்கனவே, அதனால் எனக்கு இந்த விஷயம் எனக்கு பெரிய விஷயம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ யோபுக்கு என்ன, இப்போ தேவனுக்கு யோபுக்கு என்ன கான்ஃபிடென்ட்டு, நான் ஏற்கனவே அவனை எப்படியெல்லாம் சோதிக்கணுமோ அப்படிலாம் என்ன செஞ்சாட்டேன், நான் சோதித்து பார்த்துட்டேன். என்னெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் நெருக்கணும், எப்படி உடைக்கணும், எப்படி என்னென்ன அத்தனையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். நான் செய்யாத ஒன்றே இல்லை. இத்தனைக்கு பிறகும் யோபு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உத்தமனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல ரிசல்ட்டை கையில் வச்சுருக்கிறேன். அதனால் நீ கேட்காதான் எனக்கு ஒரு பிரச்சனையே. சரி, இதே மாதிரி பேதருக்கு சொல்லியிருக்கணும்ல. பேதர் வந்து சாத்தான் கேட்டானா, என்ன கேட்டான், நான் கொஞ்சம் இந்த பேதரை நான் கொஞ்சம் சோதிக்கணும் என்னன்னா, அவரு சரின்னு சொல்லிட்டு பேதர்கிட்ட என்ன சொல்றாரு, இந்த பாரு சாத்தான் கேட்டா நான் சொல்லிட்டேன், நீ கவனமாக இருந்துக்கோ சொல்றாரா. எங்க பேதருக்கு சொல்றீங்கல்ல, யோபுக்கு சொல்லியிருக்கணும் தானே. சாத்தான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு கேட்டால் கூட்டு உடனே சொல்கிறீங்க, பேதுரு வா வா அப்படின்னு கூட என்ன செய்றீங்க, உடனே சொல்கிறீங்க. இந்த மாதிரி சாத்தாவனை சோதிக்க கேட்டான், நான் உத்தரவு கொட்டேன், நீ கவனமாக இருந்துக்குப்பா, உனக்காக நான் ஜோம் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ யோபுக்கான ஜோம் பண்ணாரா அவரு? இப்போ என்ன பண்ணியிருக்கணும், யோபை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். என்ன கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி என்ன செய்கிறோம், பிசாசுனா சோதிக்க உத்தரவு கேட்டான், நான் கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பாரு கவனமாரு, உனக்காக நான் என்ன செய்கிறேன், நான் பயங்கரமாக உட்காந்து ஜோம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லியிருக்குமா, சொல்லியிருக்க கூடாதா? ஆனால் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், உன்னை எப்படியெல்லாம் சோதிக்கணுமோ அத்தனையும் சோதிச்சுட்டேன். அதனால் என்ன பண்ண ஒன்றும் இல்லை, நான் சோதிக்கும் போதே நீ இப்படி இருப்பேன்னா அதை விட பெரிய சோதனை யார் கொண்டு வர போகிறது இல்லை, சாத்தான் கொண்டு வர போகிறது ஒன்றும் இல்லை. அதனால் நான் ஒன்றும் கவலைப்படல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் எப்படி தான் இருப்பான். ஏன்னா நான் ஆல்ரெடி அவனை ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் தேவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, யோபுவை தேவன் ஆசை வச்சிருக்கிறார். அப்ப யோபுடைய அந்தரங்கம் சரியா இருக்குது, அதனால அப்படி ஆசை எப்படி இருக்குது, சரியா இருக்குது. யோபுடைய அந்தரங்கம் சரியா இருக்குது, ஆசீர்வாதம் சரியா இருக்குது இல்லையா. ஆனா அவன் கூட வந்து 3 நாளுடைய அந்தரங்கம் சரியா இல்லை, அப்படி ஆசீர்வாதம். அவனோட 3 நம்பர் ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல, அவனும் ரசிக்கப்பட்டவங்க தானே. அவன் தரிசனமெல்லாம் பார்த்து சொன்னார்ல, ஒரு ஆவி வந்துச்சு அப்படி வந்துச்சு, ஆனால் தரிசனமெல்லாம் எளிப்பா சொன்னார்ல. ஆனால் கடைசி என்ன ரிசல்ட் சொன்னார், இந்த பாரு நீ பேசின விதமே சரியில்லையே, நீ பேசின விதமே ஏன் இந்த ஆசனக யோபு பேசுனதை போல நீ என்ன குறித்து என்ன செஞ்சு பேசலை, ஒன்றும் நீ உன் அந்தரங்கம் சரியில்லையேப்பா. இவ்வளோ தூரம் பேசுனீங்கல்ல, பல அதிகாரம் பேசுகிறார் யார், எலிப்பாஸ் இல்லையா. பேச்சு ஆரம்பிச்சதே அவர் தானே, பேச்சு ஆரம்பிச்சதே யார் தான், 4ஆம் அதிகாரத்துலேருந்து பேச்சு ஆரம்பிச்சதே யார் தான், எலிப்பாஸ் தானே. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா எலிப்பாஸ் யோபுக்கு பிரதியுத்தரமாக அப்படிதான் ஆரம்பிப்பார் இல்லையா. பிரதியுத்தரமாக அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு, அவரை தான் ஆண்டவர் கடைசியா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ பேசுனதே எலிப்பாஸை நோக்கி எனக்கு கோபம் வருதுப்பா, என் தாசனாக யோபு பேசினதை போல. அப்போ நிதானிச்சு பேசணும்னா நிதானம் இல்லாமல் பேசணும் கூட யாருக்கு தெரியுது. அப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டார், என்ன பண்ணிட்டாரு, வெளியில் பேச சரினா உள்ள நினைக்கிற நினைவு சரியில்லையே. அப்போ தேவன் ஏன் அவன் 3 பேரையும் ஆஸ்வதிக்கல, அவனும் ரசிக்கப்பட்டவங்க தானே. எவ்வளோ வசனம் பேசுனாங்க இல்லையா. நீங்கள் யோபை முழுசாக படிச்சிங்கன்னா ஒரு துன்மார்க்கனுக்கு கத்தர் கொடுக்க தண்டனை எப்படி இருக்குன்னு யோபை படித்தா ஆடி போயிடுவீங்க. ஒரு துன்மார்க்கனுக்கு கத்தர் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்குன்னு யோபு புஸ்தகத்தை 4லேருந்து நீங்கள் படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுக்குறா. இந்த தண்டனையை பேசுறதே யார் தான், இந்த 3 பேர் தான். ஆனால் இந்த 3 பேர் தான் பின்னாடி தண்டனையே வருது. துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கிறாருன்னு பேசுறது யார் தான், இந்த 3 பேர் தான். இந்த 3 பேருக்கு மேலே தான் 42ல் தண்டனை இந்த 3 பேருக்கு மேலே தான் வரப்போகுது.
ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? கம்மன் அங்கே போய் உட்காந்துக்கோங்க, அவன் ஜெபம் பண்ண கேட்டு என்ன பண்ணிவிடுவேன், நான் கொடுத்துருவேன் போ. அவர் பாருங்க கடைசி நேரத்தில் அழுகி போய் உட்காந்து சாக பண்ணுறது ஜெபம் பண்ண கூட கதை என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. ஏன் கேட்குறா? அந்தரங்கம் சரியா இருக்கு, அந்தரங்கம் சரியா இருக்கு. கடைசி அந்த 42:10 42:10 செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினான். அப்படின்னா இப்ப அவன் எதை பார்க்கிறா? அந்தரங்கத்தை பார்க்கிறா. அப்படி அந்தரங்கம் சரியா இருக்கு, அதனால பதில் எப்படி இருக்குது? வெளியரங்கமான பதில் வருது. அந்தரங்கம் சரியா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் எல்லா இடத்துலையும் சரியா இருக்கும். அந்தரங்கம் சரியா இல்லைன்னா ஆசீர்வாதம் சரியா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சொல்றது? அந்தரங்கம் சரியா இருக்கல, அந்தரங்கம் சரியா இல்லைன்னா ஆசீர்வாதம் என்னவா இருக்காது? ஒரு நாளும் சரியா இருக்காது, ஒரு நாளும் சரியா இருக்காது. அப்ப ஆசீர்வாதம் சரியா இருக்கணும்னா அந்தரங்கம் சரியா இருக்கணும். அந்தரங்கம் சரியா இருந்தா ஆசீர்வாதம் சரியா இருக்கும். யோபுடைய ஆசீர்வாதம் ஏன் சரியா இருக்குது? அந்தரங்கம் சரியா இருக்குது, ஆசீர்வாதம் சரியா இருக்கு. அவன் தேவனை எதை பார்த்தா? நீ என்ன வேணா சோதிச்சு பண்ணி பார்த்துக்கோ, நீ என்ன வேணா சோதிச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அவன் எப்படி இருக்கிறான்? அந்தரங்கத்தில் பர்ஃபெக்டா இருக்கிறான். அந்த ரங்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, அந்த ரங்கத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ரங்கத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை இருக்குது. அதனால் எல்லாரை பார்க்கிலும் பேன்மையான, எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இன்னைக்கு நம்மளை எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்தரங்கம் சரியாக இருக்கணும். அந்தரங்கம் சரியா இல்லைன்னா ஒரு நாள் என்ன இருக்காது, ஆசீர்வாதம் சரியா இருக்க வாய்ப்பில் இல்லை என்பதை நான் புரிந்துக்கணும். கண்ணுமடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணுமடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணுமடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையில கர்த்தர் கவனம் செலுத்துகிறார். உன் அந்தரங்கமான வாழ்க்கை யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாருக்கும் தெரிகிற வாழ்க்கை ஒன்று இருக்கு, யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த யாருக்குமே தெரியாத வாழ்க்கையை தான் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாருக்கும் தெரிகிற வாழ்க்கையை தேவன் பார்க்கல, யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அது சரியா இருந்தா நம்ம ஆசீர்வாதம் சரியா இருக்கும். என் அந்தரங்கம் சரியா இல்லைன்னா நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என் ஆசீர்வாதம் சரியா இருக்காது. என் ஆசீர்வாதம் சரியா இருக்கணும்னா என் அந்தரங்க ஜீவியம் சரியா இருக்கணும். மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, கர்த்தருக்கு முன்னாடி. 7 பேர் இராணுவ வீரர்களாக இருக்கலாம். கர்த்தர் சொன்னார் எல்லாம் தள்ளி ஓரம் தள்ளி விடு பண்ணிட்டார். அவன் எல்லாம் ஓரம் தள்ளு, அவன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் தள்ளிவிடு. ஒரு மூலையில் ஒருத்தங்க அவனை தூக்கிட்டான். அவன் அந்தரங்கம் சரியா இருக்கு. தாவீதினுடைய அந்தரங்கம் சரியா இருக்கு, அவனை தூக்கிட்டு வா. இவன் ஆள் பெருசா இருக்கலாம், ஆள் ஹைட்டா இருக்கலாம், வெயிட்டா இருக்கலாம், எல்லாம் ஓரம் தள்ளி விடு பண்ணிட்டார். எல்லாம் ஓரம் தள்ளி விடு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாருக்கும் ஓரமிட்டார். ஆனால் ஒருத்தர் கொண்டு வச்ச பாரு, எல்லாருக்கும் முன்பாக, தன் சகோதரருக்கு முன்பாக அவன் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஆசீர்வதிச்சார். எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஆசீர்வதிச்சார். எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு, மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நம்மளை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும்னா அந்த ரங்கத்தில் சரியா இருக்கணும். பிரசங்கிக்க நானாலும் கேட்குற நீங்களானாலும் அந்த ரங்கம் சரியா இருந்தால் ஆசீர்வாதம் சரியா இருக்கும். அந்த ரங்கம் சரியா இல்லைன்னா என்ன பிரயாசம் எடுத்தாலும் ஆசீர்வாதம் சரியா இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்பதை ஏதை புரிஞ்சுக்கணும். நம் ஆண்டவர் அந்த ரங்கத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிற ஆண்டவர், அந்த ரங்கத்தை குறித்து பதிலளிக்கிற ஆண்டவர், அந்த ரங்கத்தை குறித்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். யோபை குறித்து அழகான ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறார். ஆராய்ச்சி சும்மா பண்ணல, பல கோணத்தில், பல விதத்தில், பல இதில் ஒவ்வொன்று எடுத்து சொல்வதற்கு நேரங்கள் இல்லை. யோபுக்கு சோதித்த காரியத்தை எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து சொல்வதற்கு நேரங்கள் இல்லை. ஆனால் அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும்
கர்த்தர் எப்படியெல்லாம் அவரை சோதித்து பார்த்தாரோ, யாரை அனுப்பி சோதிச்சாரோ, எதை கொடுத்து சோதிச்சாரோ, அத்தனை காரியத்திலும் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த நினைவுகள் யோபுவோடு கூட இருந்ததை, யோபுக்குள் இருந்ததை கர்த்தர் அறிந்த பிறகுதான் அந்த தேசத்திலே எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி வச்சார். இன்னைக்கு நம்மளையும் அப்படி உயர்த்தி வைக்கணும். மற்றவளை பார்க்கிற அளவுக்கு, தெரிகிற அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்கிறேன்னா அந்தரங்கத்தை சரிப்படுத்து. அந்தரங்கமான வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா வெளியரங்கமான ஆசீர்வாதம் சரியா இருக்கும். வெளியரங்கமான ஆசீர்வாதம் சரியா இருக்கணும்னா அந்தரங்கமான வாழ்க்கை சரியா இருக்கணும். அந்தரங்கம் சரியில்லைனா நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஆசீர்வாதம் சரியா வரவே வராது. ஆசீர்வாதம் போராடினாலும் சரி, உபவாசம் பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன வேணாலும் செய்யலாம். அந்தரங்கம் எப்படி இருக்கு? அந்தரங்கம். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை அந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லாமல் போனதுனால தான் எங்கள் ஆசீர்வாதங்களும் சரியில்லாமல் இருக்குன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனி என் அந்தரங்கத்தை குறித்து நான் கவனம் செலுத்தும் ஆண்டவரே. என் அந்தரங்கமான வாழ்க்கையை குறித்து நான் கவனமாக இருப்பேன் ஆண்டவரே. என் அந்தரங்கமான வாழ்க்கையை உமக்கு முன்பாக சரிப்படுத்துவதற்கு இந்த காலை வேளை கிருபை தந்து, எங்களை எப்படி சோதித்தாலும், எங்கள் கையில் என்ன கொடுத்து சோதித்தாலும், என்னை எடுத்து சோதித்தாலும், என்ன பண்ணி சோதித்தாலும், நாங்கள் ஆண்டவர் அந்தரங்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் சரியாய் நாங்கள் இருப்பதற்கு இந்த காலை வேளை கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். எங்கள் வெளியரங்கமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் பார்க்கத்தக்கத அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள போகிற உன்னத கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.